கைஸ், இன்னைக்கு நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு வழியா சண்டை ஓஞ்சிருச்சு. பாங்ஸும் சோஜனும் மெடிக்கல்ல போய் மருந்து வாங்க போறாங்க. அப்போ பாங்ஸுலாம் இருந்துட்டு எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, பேசாம நான் மிலிட்டரிக்கு போயிட்டா அங்க இவங்களால வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, இவ உடனே நம்ம ஓடி போயிடலாமா, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கேக்குறா. அப்படியே வந்துகிட்டே மருந்து வாங்கிட்டு திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. வந்து 3 பேர் பக்கத்துலயுமே மெடிசின் வைக்கிறான். ஆனா அவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெல் ஆயிட்ட மாதிரி பேசிக்கிறாங்க. ஐயோ உனக்கு கழுத்துல அடிபட்டு இருக்கா, உனக்கு இடுப்புல அடிபட்டு இருக்கான்னு, நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டுக்கோ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்குதுங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே நின்றுட்டு இருக்க லைனா சொன்னேன், என்னையே நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க 2 பேரும் வேலையில இருந்து தூக்குறேன், உங்ககிட்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி கத்துது. சோஜனும் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்ல பாக்குறா. ஆனா லைனஸ் எதையுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இப்ப சோஜனும் பாங்ஸும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சோஜன்லாம் கத்திட்டு இருக்கா, அது எப்படி அவ எப்படி என்ன வேலையை விட்டு தூக்குவேன்னு சொல்வா, அவன் என்ன பெரிய இவளா, என்ன மாதிரி நிலைமைக்கு வந்தாதான் தெரியும். இப்ப அந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு துரத்திட்டாங்கன்னா அவளுக்கும் இதே நிலைமை தான் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்குது. அப்புறம் சரி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவன் டிராப் பண்ணவான்னு கேட்கறான். இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒரு திசையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா இந்த 3 பேசிட்டு இருக்குதுங்க. பாங்ஸு தான் அப்படியே கிளம்பிட்டான்ல. பாக்ஸ் இருந்துட்டு, முன்னாடி எல்லாம் பாங்ஸு இப்படி கிடையவே கிடையாது, ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா என்ன சமாதானப்படுத்தாம அங்க இருந்து கிளம்ப மாட்டான்னு சொல்ல, இந்த கேட் இருந்துட்டு சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பாக்ஸும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இந்த சோஜன் கிட்ட தான் தப்பு, ஏன்னா பாங்ஸும் அவளை ஃப்ரெண்டா தான் நினைச்சான், ஆனா இவளுக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்குல, எதுவும் நடக்குமோ அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்குதுங்க. இப்ப மறுநாள் காலையில சோஜன் கூட வேலை பாக்குற பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசிருப்பா போல. அவளும் கடந்துகிட்டு இருக்கா, அதை எப்படி அவங்க வேலையை விட்டு தூக்க முடியும், அவங்க நம்ம கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், எதுக்கு இப்படி ஓவரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப சோஜன் எழுந்து வேற வழியே இல்ல, நான் நேராவே போய் பேசுறேன்னு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறா. அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கா. அப்ப தற்செயலா மழை வருது. அதே நேரம் பக்கத்துல ஏதோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போல. அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நனைஞ்சிட்டு இருக்கு. வேக வேகமா ஓடி போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அங்க பீடியா இருக்குது, இவளுக்கு தெரிஞ்சவங்க தான் போல. முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்னா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அவங்க கிட்ட இவளே போய் பெர்மிஷன் வாங்கி அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க வைக்க ஹெல்ப் பண்றா. அப்புறம் ஒரு வழியா எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவ ரெஸ்டாரண்ட் வாசல்ல உட்கார்றா. அப்ப அவ கையில ஒரு லைட் வச்சிருக்கா. இந்த ஷூட்டிங் நடக்கும்போது யாராவது ஆள் வராம இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்கு ஒரு ரெட் லைட் வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சுட்டே பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அவ ஜூனியரா இருந்தப்போ ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இவ தான் தடுத்துட்டு நின்றுட்டு இருப்பா. அப்பெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. குடிச்சிட்டு வரவங்களா நான் அந்த பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொல்றது, அப்புறம் கார்ல வரவங்க ஆரன் அடிச்சு அந்த ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அந்த கஷ்டத்தை கடந்து வந்ததெல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த பீடி பையன் அங்க வரான். அவன் கிட்ட சோஜின், என்னாச்சு உன் ஜூனியர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க, ஒத்தையில வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அந்த பையனும் இப்பெல்லாம் யார் ஒழுங்கா வேலை பாக்குறா, கொஞ்சம் வேலை கஷ்டமா இருந்தா 2 நாள்லயே கிளம்பிடுறாங்க, நாமெல்லாம் அந்த காலத்துல அப்படியா இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த வேலையில நிலைச்சு நின்னோம், எப்படியாவது சாதிக்கணும்னு துடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ அவ கதையை சொல்லிருப்பா போல. அப்ப அந்த பீடி பையனும், உன் இடத்துல நானா இருந்தா கெஞ்சி கூத்தாடியாது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி வாங்கியிருப்பேன், இங்க எத்தனை பேருக்கு அவங்களோட பிடிச்ச ப்ராஜெக்ட் கைக்கு கிடைக்குது சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் கையில இப்ப ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதை வேஸ்ட் பண்ணிடாதுன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு போறான். அவளை என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறா. அப்ப பக்கத்துல யாரோ துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அது கூட நம்ம பாங்ஸு தான். எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் எங்கேயாவது நிப்ப அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டை கொடுக்குறான். அவளுக்கும் ட்ரெஸ் நனைஞ்சிருக்குல, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒன்னா நடக்கிறாங்க. அப்ப அவ போட்டிருந்த டிஷர்ட்ல கேபாப் கேர்ள்ஸ் குரூப் இருக்கு, இந்த டிஷர்ட் தான் கிடைச்சதா உனக்கு அப்படின்னு சொல்ல, இதையே கஷ்டப்பட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது புதுசு, இது ஜின்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே இப்போ லைனஸோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ரிசப்ஷன்ல லைனஸை பார்க்கணும்னு சொல்ல, அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, நாங்க மூவி ஏஜென்சில இருந்து வரோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் வராரு. அவரை பார்த்தோன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் இவங்களை விட்டுட்டு அந்த பக்கம் சிரிச்சுட்டே தாவிடுச்சு. நாங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தோம், அவர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளு இந்த சீஃப் டைரக்டர்னு ஒருத்தர் இருந்தார்ல, லைனஸோட ஃபியான்சி, அவர் தான் பார்க்க வந்திருக்கான். சோஜனா அந்த ஆளையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. பாங்ஸு தான் தட்டி, என்ன பண்றா அப்படின்னு சொல்ல, அடுத்து உள்ள விட்டாங்க போல. லைனஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவ எங்கேயோ வெளியில போயிருக்கா போல, ஒருவேளை நம்மள அவாய்ட் பண்றாளோ அப்படின்னு பாங்ஸு கேட்க, அவ எங்க போனாலும் சரி நானும் பின்னாலேயே போவேன், அவன் எங்கேயாவது ஓடி போனாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பாங்ஸுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு போல. இவ உடனே பாத்ரூம் இருந்தா போ அப்படின்னு சொல்ல, அவன் போக மாட்டான். என்னாச்சு இப்ப அந்த பார்த்து முடிச்சிட்டு இருக்க, பயமா இருக்கா அப்படின்னு கேட்க, பயமாலாம் இல்லையே, நான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரலையே அப்படின்னு போது, அவ டேட் பண்ணும்போதே வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல எனக்கு இந்த இடம் பிடிக்காதுன்னு பேசிட்டு இருக்கான். பாங்ஸு சும்மா ஒரு பழைய டிஷர்ட்டும் ஜீன்ஸும் இந்த ஆபீஸ்க்கு பொருந்தாத மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு தான் அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்ட சோஜனும், நீயும் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிருக்க, அவங்கள மாதிரி கோட் சூட் போட்டா நீயும் செம்மையா இருப்பேன்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறா. அதுக்கு அவன், இப்போ ஒரு நிலைமையில இருந்தாலும் முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அதை இன்னுமே என்னால மறக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப சோகமா பேசுறான். என்னாச்சு, இங்க வர்றதுக்கு முன்னாடி கூட நல்லா தான் இருந்த, இப்ப இப்படி பேசுற அப்படின்னு சொல்ல,
சொல்ல, 2 பிச்சைக்காரங்க பாட்டு பாடுறதை விட ஒண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இவளுக்கு தான் கடுப்பாயிருச்சு. அவனை அடிக்கிறதுக்கு போறா. அவனும் துப்பாக்கி கொடையை காட்டி சுற்றுவேன்னு மிரட்டிட்டு இருக்க, அவ கையை தூக்கிட்டு காலை தூக்கிட்டு நிக்கா. கரெக்டா அந்நேரம் அந்த சீஃப் டைரக்டர் கதை திறந்துட்டாரு. இவளுக்குனா ரொம்ப அசிங்கமா போச்சு. அந்த ஆளு இவங்களை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் கதை பிடிச்சிருந்துச்சுல. இப்ப வேற இதுங்க இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்களா. இப்ப லயனஸ் இங்க இல்ல போல. அந்த சீஃப் டைரக்டரும் நீங்க ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்லன்னு பாங்சு யாருன்ற மாதிரி பாக்க, அவ ஒண்ணு இவர் தான் பாங்சு நம்ம ரைட்டர் அப்படின்னு சொல்ல, கொடெல்லாம் சூப்பரா இருக்கே அப்படின்னு பேசிட்டு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. நான் உங்களை முன்னாடியே மீட் பண்ணணும்னு நினைச்சேன், சரி இதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வர சொல்றாரு. அந்த ஆள் யாருன்னா, லாபில ஒரு ஆளை பார்த்தாங்கல்ல அவன் தான். அவன் ஏதோ பெரிய டைரக்டர் போல. அதை இவ கண்டுபிடிச்சிட்டா. நீங்க டைரக்டர் ஜோ தானே? எனக்கு தெரியும் தெரியும், நான் உங்களை முன்னாடியே பார்த்திருக்கேன், நான் தான் சோஜின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாங்சுக்கு அவர் யாருன்னு தெரியல. யாரு எந்த டைரக்டர்னு கேட்டுடுறான். சோஜின் தான். நம்ம ரைட்டருக்கு பெருசா எந்த டைரக்டர்ஸையும் தெரியாதுன்னு சமாளிச்சுட்டு அந்த டைரக்டர் ஜோ கிட்ட நான் உங்க பெரிய ஃபேன்னு சொல்ல, அந்த டைரக்டர் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சிரிச்சிட்டு என்ன பாக்குற, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, ஏதோ என்ன யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டா அது ஒரு பெரிய சாதனைல அப்படின்னு ரொம்ப ரூடா பேசுறான். அந்த சீஃப் டைரக்டர் தான். இவன் சும்மா இப்படி பேசுவான், நீங்க கண்டுக்காதீங்கன்னு சோஜன் கிட்ட சொல்லிட்டு அந்த டைரக்டர் ஜோ கிட்ட, இப்ப நீ சும்மா தானே சுத்திட்டு இருக்க, எங்களோட படத்தை டைரக்ட் பண்றியான்னு கேக்குறாரு. நான் படம் பண்றதுக்காகலாம் இங்க வரல, உனக்காக தான் வந்தேன், உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதுல அப்படின்னு சொன்னோன்னே சோஜனுக்கும் பாங்சுக்கும் ஷாக் ஆகுது. சோஜனுக்கு தெரியாது இந்த விஷயம். ஆனா பாங்சுக்கு அவ யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியும். ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் வரப்போறது இதெல்லாமே தெரியாதுல்ல. அதனால அவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. டைரக்டர் ஜோ ஒன்னு பாங்சுவையும் சோஜனையும் பார்த்து, நான் எல்லாம் கைமீறி போறதுக்கு முன்னாடி இதை நிறுத்த தான் வந்திருக்கேன் அப்படின்றான். உடனே லைனஸோட ஃபியான்சியும் சும்மா தேவையில்லாம எதுவும் சண்டை இழுக்க கூடாது, அவளை நேர்ல பார்த்துட்டு அப்புறம் பேசு அப்படின்னு சொல்றான். உடனே இந்த டைரக்டர் ஜோவும் அவங்களை இப்ப வர சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்க, அந்த லைனஸ் பாங்சுக்கும் சோஜனுக்கும் பின்னாடி வந்து நிக்குது. அப்படி நல்லா புண்டையை பூத்துக்கிட்டே இருக்கு. அப்ப பார்த்து சோஜனும் பாங்சும் திருப்பி பார்க்க, அவங்க 2 பேர் முகத்தையும் பார்த்ததுதான் லைனஸ்க்கு அல்ல இல்ல பக்குன்னு ஆயி போச்சு. ஆனா வெளியே காட்ட முடியாதே, அப்படி சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு இருக்கு. இந்த டைரக்டர் ஜோவை பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பாங்சு ஒரு மாதிரி பாக்குறான். இவ்வளவு நேரம் லைனஸ் நினைச்சு பயந்துட்டு இருந்த சோஜன் இப்ப மனசுக்குள்ளவே சிரிக்கிறா. இப்ப லைனஸ் பாத்ரூம்ல இருக்கு. அப்ப அங்க சோஜன் வரா. உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா, எனக்கு தெரியவே தெரியாதே, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் அவங்கிட்ட பாங்சு சொன்னானா, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு போது, ஓ அப்ப இது பாங்சுக்கு தெரியுமா, அதனாலதான் திடீர்னு அவனே ஸ்கிரிப்ட் எழுதுறதா சொன்னானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. லைனஸ் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு போது, அச்சோ உங்க ஃபியான்சிக்கு வேற நம்ம கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனது தெரியாது, அவருக்கு வேற எங்களை புடிச்சு போச்சு, என்னால உண்மையை இப்ப சொல்ல கூட முடியாது அப்படின்னு சொல்லி மூஞ்ச சோகமா வச்சுட்டு நக்கலா லைனஸ் மிரட்டுற மாதிரி பேசுறா. இப்ப உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு லைனஸ் கேட்க, எனக்கு என்ன வேணும் நம்ம 2 பேருக்குமே தெரியும், எனக்கு படம் வேணும், உங்களுக்கு கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லுது. லைனஸ்க்கு அலங்காரமா வருது. ஆனா என்ன பண்ண முடியும், அமைதியா இருந்தானே ஆகணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம், ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல போவோம் அப்படின்னு சொல்ல லைனஸ்க்கெல்லாம் கடுப்பாகுது. சரி பரவாயில்ல விடுங்க, நானே சீஃப் டைரக்டர் உங்க ஃபியான்சி கிட்ட சொல்லிடுறேன், இவ்வளவு நேரம் என் மனசுக்குள்ளே வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே, எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எங்களுக்கு வேற வழி இல்ல, எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு கத்துறா. உடனே லைனஸ் சரி பரவாயில்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குது. அப்ப சோஜன் ஹேண்ட் ஷேக் பண்ண கைய கொடுக்க, முதல்ல ஆரம்பத்துல சோஜன் எப்படி பயந்தா அதே மாதிரி இப்ப லைனஸ் பயந்துட்டு அவள் கை கொடுக்குது. இப்ப அப்படி திரும்ப டின்னர் டேபிளுக்கும் வந்துட்டாங்க. இந்த டைரக்டர் ஜோ இவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே நோட் பண்றான். அவனுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு புரியுது. அவன் பாங்சுவோட ரியாக்ஷன் நோட் பண்றான், லைனஸோட ரியாக்ஷன் நோட் பண்றான், ஏதோ நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிட்டான். சரி அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரிவைஸ் பண்ணி கரெக்டா வச்சிட்டீங்களா, சைனால இருந்து நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சோஜின் சைனாவா அப்படின்னு கேக்குறா. ஆமா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைனால இருந்து வருது, இதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையான்னு கேக்குறாரு. அப்போ இந்த டைரக்டர் ஜோ ஒரே டைம்ல இருக்கீங்க, உங்களுக்குள்ள சரியா பேச்சுவார்த்தை இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்படி இல்ல இப்பதான் நாங்க நல்லா மிங்கிலாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஏற்கனவே இந்த டைரக்டர் ஜோ டவுட்டா பாக்குறான். இந்த பாங்சு பையன் சும்மா இருக்காம ஏதோ லவ் ஃபெயிலியர் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு லைனஸ பார்த்து, எனக்கு உங்க கல்யாண விஷயம் எல்லாம் தெரியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். லைனஸ் சொன்ன, ஆமா இப்பதான் பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இன்னும் அபிஷியலா சொல்லல அப்படின்னு போது சோஜின் 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றா. திரும்பவும் இந்த பாங்சு பையன் மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு, லைனஸ் ரொம்ப நல்ல பொண்ணு, அவ ஈஸியா யாரையும் லவ் பண்ணிட மாட்டா அப்படின்னு சொல்றான். இந்த டைரக்டர் ஜோ ஒண்ணு, இந்த சீஃப் டைரக்டருக்கு பொண்ணுங்களை செலக்ட் பண்ணவே தெரியாது, முதுகுல ஊத்துற பொண்ணுங்களால செலக்ட் பண்ணுவான், நீ ஹை ஸ்கூல் படிக்கும் போது தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லைனஸ பார்த்து, ஒன்ன டேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவளோட எக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா தானே அப்படின்னு சொல்ல, லைனஸ்க்கு எல்லாம் புறையேறுது. இவன் கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான், ஈஸியா எல்லாரையும் நம்பிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் ஜோ எல்லாருக்கும் அள்ளு கிளப்பிட்டு இருக்கான். அவனோட எக்ஸ்பிரஷனே சரியில்லை. சோஜனும் பாங்சு கிட்ட வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அங்க இருந்து சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறாங்க.
வாங்ஸும் சோஜனும் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கார்ல சீஃப் டைரக்டரும் லைனஸும் வராங்க. சீஃப் டைரக்டர் காரை நிறுத்தி லிப்ட் தரேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா வாங்ஸு சிடுசிடுன்னு பேசுறான். அப்புறம் வேற வழி இல்லாம சோஜனும் இல்ல நீங்க போயிட்டு வாங்க நாங்க நடந்து போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அவங்க போறதை பார்த்து இந்த பாக்ஸு பைய கையில ஒரு துப்பாக்கி வச்சிருப்பான்ல, அதை வச்சு பேங் 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 சுட்டுட்டு க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்குலாம் சீஃப் டைரக்டர் மேலதான் காண்டு. அவர் எப்படி இவ்வளவு தூரம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் கனெக்ஷன் தான், ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்திருப்பாரு. நல்ல பணக்கார பையன், இதுல தெரியல பணம் தான் அப்படின்னு அவனோட வெறுப்பை கக்குறான். அப்போ சோஜனும் அவரை பார்த்தா அப்படி தெரியல, அவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு, உனக்கு பார்த்தாலே தெரியல அப்படின் போது அவனுக்கு இன்னும் காண்டு அடங்கல. சோஜன் உடனே வேணும்னே எனக்கெல்லாம் பணக்கார பசங்களை தான் பிடிக்கும், எனக்கு இப்போ அந்த லைனஸை பார்த்தே பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றா. இவன் சரி அப்ப அவளையே ஏதாவது பணக்கார பையனா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்லு, இப்ப கூட வந்தானே ஒருத்தன் டைரக்டர் ஜோனு, அவனை டேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த டிஷர்ட்டுக்கான பணத்தை முதல்ல கொடு, இது வேற புதுசு அப்படின்னு கேட்கறான். அவ கொடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. இவனு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான், அந்த துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ற மாதிரி. ரெண்டு அப்படியே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.